சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். ஓம் சாயனம். என் அன்பு குழந்தை, நன்றி கெட்ட உலகம் இது. எத்தனை நல்லது செய்திருப்பாய். அவளுக்குத்தான் உடன் பிறந்த சகோதரி போல பார்த்தாய் அல்லவா? உனக்கு இப்படி ஒரு துரோகத்தை செய்வாய் என்று நான் நினைத்து கூட பார்க்கவில்லை. யாரையும் நல்லவர்கள் என்று நம்பி இருக்கும் உன்னை இப்படி துரோகம் செய்வார் என்று நான் கடுகளவி கூட நினைத்து பார்த்தது இல்லை. எத்தனை அன்பாகவும் பணிவாகவும் அவருடன் நடந்து கொண்டே இருப்பாள். நட்பு என்ற வார்த்தை சொல்லி உன் குடும்பத்திற்குள் நுழைந்து இப்பொழுது உன்னையே கண்கலங்க செய்து விட்டாள். அவளை நினைக்கும் பொழுது எனக்கு எத்தனை ஆத்திரமும் கோபமும் வருகிறது தெரியுமா? அவளை நினைக்கும் பொழுது எனக்கு வெறுப்பாக வருகிறது. இந்த நேரத்தில் அவளுக்கு நான் தண்டனையை கொடுத்தே ஆக வேண்டும் என்று என் உள்ளம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இதனால் தான் பல முறை சொன்னேன், யாரையும் நம்பாதே என்று. இனியாவது நட்பு என்ற பெயரில் உன் இல்லத்திற்கு யாரையும் உள்ளே நுழைய விடாதே. குடும்பத்தை கெடுத்து வேடிக்கை பார்க்கவே உறவாடி கெடுக்க வருவார்கள். இப்பொழுது உன் துணையை உன்னிடத்தில் இருந்து பிரித்து தன் பிடியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் நாடகம் ஆடிக்கொண்டு இருக்கிறாள். இவள் எண்ணம் தெரிந்துதான் உன்னிடம் ஓடி வந்தேன். அவளை வீட்டிலிருந்து துரத்திவிடு. இந்த நேரத்தில் அவளை துரத்தி விட்டாய் என்றால் அவர் பிடியில் இருக்கும் உன் துணையை உன் பிடிக்கு திருப்பி விடலாம். இதுதான் தக்க நேரமாக இருக்கிறது. அதற்காகத்தான் இந்த நேரத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நன்றி கெட்ட இவளுக்கு என்ன தண்டனை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு தெரியும். இவளை ஓட ஓட விரட்டி அடிக்கப் போகிறேன். இவளுக்கு தண்டனையை கொடுக்கும் பொழுது உன் கண்கள் அறியும்படியாக நான் கொடுப்பேன். அப்பொழுதுதான் என் மனம் மாறும். உன் நல்ல குணத்திற்கு இவள் செய்த தீங்கை நினைத்து பார்க்கும் பொழுது என் உள்ளம் கணக்கிறது. என்னையே இத்தனை கோபப்படும்படி செய்து விட்டாளே இவள். நன்றி கெட்டவளாக இருக்கிறாள். இப்படிப்பட்டவர்களிடம் இருந்து நீ தள்ளி இருப்பதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது. இப்பொழுதாவது நீ தெரிந்து கொண்டாயல்லவா? அவளை விட்டு விலகியிரு. அவளை ஓட ஓட துரத்தி அடிப்பேன். உன் இல்லத்திலிருந்து உன் துணை பாதுகாத்து உன் கரங்களில் கொடுத்து உன் இல்லத்திற்கும் உன் வாழ்க்கை துணைக்கும் நான் வளையம் விட்டு பாதுகாக்கப் போகிறேன். என்னை மீறி இனி யாரும் உன் இல்லத்திற்கு அடியெடுத்து வைக்க முடியாது. உன் சாயப்பா நான் இருக்கும் பொழுது இனி யாராலும் இந்த எண்ணத்தில் உன் வீட்டிற்குள் வர முடியாது. உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாக்கப் போகிறேன். இனி எந்த பாதகமும் உனக்கு வராது. எந்த பாதிப்பும் வராமல் உன் சாயப்பா நான் சரி செய்து விடுவேன். கவலையின்றி தைரியமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம். நன்றி, வணக்கம்.